ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 15 எபிசோட் 345 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ஐ எம் இன் ஹெல்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. மாதராவை காட்டுவாங்க. ஒபிட்டோ அவனோட பெட்ல படுத்து கிடப்பான். எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்பானுங்க. ஆர்டிஃபிஷியல் ஹியூமன் ஒன்று, அப்புறம் ஒயிட் ஜெட்ஸ் ஒன்று. ஒபிட்டோ மோசம் தான், நீ என்ன நினைக்கிறேன்ட்டு தலகாணி மேலே கொண்டு இன்னும் எவ்வளோ நாள் தான் இங்கே இருக்கணுமோ, ரொம்ப நாள் ஆனது போல இருக்குன்பான். ஒயிட் ஜெட்ஸு கவலைப்படாத, இதுக்கு என்ன வாடகையை கொடுக்குறேன்னு கேட்கும். பக்கத்தால் இருக்கிறது கெடோ ஸ்டாச்சுல இருந்து உருவாக்கப்பட்ட நாங்க சாப்பிட தேவையில்லை, ஃபுட் பில்ஸ், பாத்ரூம்னு எதுவும் பண்ண தேவையில்லைங்க. ஒபிட்டோ இதுல என்ன சேர்க்காதீங்க, என் உடம்புல பாதி தான் அந்த வினோதமானதுன்பான். ஒயிட் ஜெட்ஸோ அதுக்கு நன்றி சொல்லு, சோறும் தண்ணி இல்லாம வாழ்றேன்னு. பார்க்க போனா எங்களுக்கு நன்றி கடனோட எங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க. பக்கத்தால இருக்கிறது நல்லதா போச்சு, ஒன்ன தாண்ட எங்களோட சேர்க்க கூடாது. நாங்க எமோஷனே இல்லாத சிந்தட்டிக் டிஷ்யூவால ஆனவங்க, எங்களுக்குன்னு சில ஃபீலிங் இருக்கு. நீ எங்களை விட சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ல பெட்டரா இருக்கலாம், ஆனா எங்க கிட்ட அதை விட பெட்டரா இருக்கும். எங்களோட பேச்சு திறமை, புத்தி கூர்மை, ரெண்டு விஷயமே உன்னோட விட ஹையா இருக்கும். ஆனா பாத்ரூம் மட்டும் போக முடியாதுங்க. வாய மூடுன்பா போயிட்டோ. சரி, என்னை விட பெரிய ஆளுங்கிறீங்களா, ப்ரூவ் பண்ணி காட்டுங்கன்பா. உன்னை பாத்துக்க வேண்டிய இன்சார்ஜே நாங்க தாண்டானுங்க. ஒரே மாதிரி பேசாதீங்கடா, எரிச்சல் வருதுன்பா போயிட்டோ. இதை கேட்ட ஒயிட் ஜெட்ஸ், இங்க பாரு, நீ குணமடையிறதுக்கு தான் நாங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம், அதுவும் மாதராவோட உத்தரவுங்கனால. நீ எப்ப எந்திரிச்சு ஓடுறையோ அப்புறம் அவர் எந்திரிக்க நேரத்துல பயன்படுத்த முடியுங்க. ஒபிட்டோ அப்படின்னா அந்த எரிச்சல் விட்டுற பப்பட்ஸை என்ன பாத்துக்க விட்டு அந்த கிழமை எத்தனை நேரமா தூங்கிட்டு இருக்கான்ட்டு பாப்பான். ஒபிட்டோ எப்படியாவது நான் ரின்னன் கக்காஷியை போய் பாப்பேன், சத்தியம் பண்றேன்ட்டு வெளியே போறக்கான வழி எங்கடான்னு கேட்பான். டோபி ஒரு மாஸ்க் பேர் பண்ணிக்கமே இந்த க்ளோன் இருக்கா, அது வழியே இல்லைங்க. உன்னை இங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறமா மாதரா பெரிய பாறையா வச்சு பாதையை சீல் பண்ணிட்டதா சொல்லும் ஒயிட் ஜெட்ஸு. என்ன சேர்த்து சீல் பண்ணிட்டானான்னு கேட்பான் ஒபிட்டோ. ஒயிட் ஜெட்ஸு தூங்குறப்ப அதிகமா ரின்ங்கிறியே, ஏதாவது வெளியே போய் பெல் எடுக்கணுமான்னு கேட்கும். ஒபிட்டோ மூஞ்சியை பாருங்களேன். அப்புறம் பக்கத்தால இருக்காது, அப்புறம் ஸ்டூபிட் கக்காஷிங்கிறாங்க. ஆமா ஆமா அப்படிதான் சொல்றாங்க ஒயிட் ஜெட்ஸு. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கும். எங்கிட்ட ஏன்டா கேட்கறீங்க ஒயிட் ஜெட்ஸு, நானா அதெல்லாம் சொன்னேன்ட்டு ஒபிட்டோ திங்க் பண்ணும்போது மூஞ்சி வேர்க்கும். ஆர்டிஃபிஷியல் ஹியூமன்ஸ் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு எங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு கேள்வி இருக்கு கேட்கலாமான்னு கேட்கும். ஒபிட்டோ என்னங்கவும், இயற்கை அழைக்குதுன்னு வெயி, அதாவது பாத்ரூம் போவதற்கான அர்ஜி வரும்ல, அதோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னு கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள்னு சொல்ல வரும்போது ஸ்டூபிட் கக்காஷியை பத்தி கேட்பீங்களா நான் சென்ட்டு கத்துவான். ஒபிட்டோ பாத்ரூம் போல ஏன்டா இவ்வளவு அப்சஷனா இருக்கீங்கன்னு கேட்பான். ஒயிட் ஜெட்ஸு எதுக்குடா எங்க மேல கோவப்படுற, சரி நாங்க அப்புறமா ரின் அப்புறம் ஸ்டூபிட் கக்காஷியை பத்தி கேட்டுக்கிறோங்க. ஒபிட்டோ குறிப்பா நீடா சுருள மூஞ்சிக்காரா, உன்னால பாத்ரூம் போக முடியாது, ஆனா பாக்க பாத்ரூம் மாதிரி இருக்க, மிச்சம் இருக்க ஒயிட் கைஸ்ல எங்கன்னு சொல்லி ஒயிட் ஜெட்ஸு கிட்ட கேட்பான். அதுக்கு இன்டெல் கலெக்ட் பண்ண போயிருக்கதா சொல்லும். கேட்டு ஷாக்கான ஒபிட்டோ, அப்படின்னா உங்களால வெளியே போக முடியுமான்னு கேட்பான். எர்த் சர்ஃபேஸ்ல ஈஸியாவே எங்களால ஊடுருவி போக முடியுங்க. ஒபிட்டோ சரியா போச்சு, நான் மட்டும்தான் இப்படி மோசமான நிலைமையில இருக்கானான்ட்டு ஃபீல் பண்ணுவான். பாத்ரூம் பத்தி கேட்டு பாதர் பண்ண வச்சதுக்கு சாரி கேட்கும். ஒபிட்டோ அதை பத்தி சொல்லடான்ட்டு மாதரா சொன்னதை பத்தி விதியை துண்டிக்க போறேன்னு ஏதோ சொன்னானேன்பான். இதை கேட்ட ஒயிட் ஜெட்ஸு, உன்ன மாதிரி பொடிப்பையன் லெவலுக்கு நைஸா பேசுறாள் இல்ல மாதரா, உங்கள்கிட்ட சிம்பிளா சொல்றேன் கேட்டுக்க. உலகத்துல நிறைய கெட்ட விஷயம் இருக்குல்ல, அதுல இருந்து முழுக்க நல்ல விஷயங்கள் நடக்கிற கனவுக்குள்ள எஸ்கேப் ஆகுறதுங்க. கனவுக்குள்ளேன்னு கேட்பான் ஒபிட்டோ. கனவுங்கிறதுனால எல்லாம் உனக்கேத்த மாதிரி இருக்கும்ட்டு ஒயிட் ஜெட்ஸு, ஏன் இறந்து போனவங்க கூட திரும்ப வருவாங்கன்னு. பக்கத்துல இருக்க க்ளோன் இது எல்லாத்தையுமே ஒரே கனவுக்குள்ள மொத்தமா அடைக்கிற மாதிரி ஒரு கெஞ்சுட்ஸுல இது ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு போக மாதிரி தான் இருக்கும். மொத்த வாழ்க்கையும் தான் ஒபிட்டோ. கெஞ்சுட்ஸு இல்லையா, என்னால இதை புரிஞ்சுக்க கூட முடியல, ஸ்டூப்பிடா இருக்குன்பா. மாதர அளவுக்கு அதிக சக்தி இருந்தா ஒன்னாலையும் செய்ய முடியும், இப்போ அவன் வீக்கா இருக்கான், அதான் செய்ய முடியாம இருக்கு, ப்ரிப்பேர் பண்ணவே நிறைய இருக்குங்க. அப்படியா, எனக்கு கவலையே இல்லைன்ட்டு ஒபிட்டோ. ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா, நான் வெளியே போகணும், சத்தியமா சொல்ற போவண்டான்பா. பெட்டை விட்டு இறங்கிட்டு ரின்னன் கக்காஷி கிட்ட போகணும்பா. புரியாம பாக்குங்க, இந்த உடம்ப பழைய கண்டிஷனுக்கு கொண்டு வரணும்ட்டு போவான். டீமா போட்டோ எடுத்துக்கிறப்ப ஒபிட்டோ லேட்டா வந்திருப்பான். நடக்கவே திணறுவான், ரொம்ப வேர்க்கும். ஸ்லிப்பாய் விழுக போறப்ப ஸ்வில் ஃபேஸ் உள்ள க்ளோன் தான் பிடிக்கும். ரின் கூட சேர்ந்து போட்டோ எடுத்திருப்பான்ல டீமா, அதை கிஸ் பண்ண போவான். பட் கக்காஷியை பார்த்துட்டு விட்டுருவான். ஒபிட்டோ கையையும் பயன்படுத்துவான். ஒபிட்டோ நடக்கவே முடியாம வந்திருப்பான், இப்ப கையையும் பயன்படுத்துற அளவுக்கு வந்திருப்பான். க்ளோன்ஸ் செலிப்ரேட் பண்ணுங்க, குறிப்பா ஸ்வில் ஃபேஸ் 1 ஓடி போய் கட்டி பிடிக்கும். தைரியத்தை வர வச்சுட்டு ஒபிட்டோ கண்ணை மூடிட்டு கிஸ் பண்ண போவான். திடீர்னு ஸ்டாப் ஆவான். பார்த்தா கக்காஷி நேர்லயே வந்திருப்பான். கொஞ்ச நாள்ல வலது கையை யூஸ் பண்ணவும் பழக்கப்படுத்திக்குவான். ஒபிட்டோ ஷுரிக்கன் ஜுட்சு ட்ரைனிங் எடுக்கிறப்ப ரின் பாக்குறத நோட் பண்ணிட்டு தலைவன் ஸ்டைல் பண்ணுவான். பார்த்தா கக்காஷியை பார்த்துட்டு இருப்பான். ஒபிட்டோ கையை நல்லா பயன்படுத்த பழகிடுவான். ஸ்வில் ஃபேஸ் 1 வச்சு பயங்கரமா புஷ் அப் பண்ணுவான். அது பாத்ரூம் திங்ஸ் டிராப் பண்ணலாம் காட்டும். ஒபிட்டோ இல்லைன்னு கத்துவான். இந்த ஸ்வில் ஃபேஸ் 1 தான் ஒபிட்டோ அதிக
அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பான். ஷூரிகன்ஸ் அடிக்கிறப்ப தடுக்கிறதுக்கான ட்ரைனிங் கொடுத்திருப்பார் மினாட்டோ. கக்காஷி எல்லாத்தையும் தடுத்திருப்பான், ஒபிட்டோவும் தடுத்திருப்பான். ஆனா ஒரே ஒரு ஷூரிகன் மட்டும் லெஃப்ட் கையில குத்திருக்கும். ரின் பாத்திருப்பா, ஆனாலும் தலைமை சமாளிப்பான். கட்டு போட்டு விட்டுட்டு ரின் டஃபா இருக்க மாதிரி நடிச்சிட்டு உன் காயத்தை மறைக்காத, எப்பவும் நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன்ருப்பா. நாட்கள் போனத ஒபிட்டோவோட ஹேர் எவ்வளவு growth ஆயிருக்குங்கிறதுல காட்டுவாங்க. எப்பவும் போல ஃபீல் பண்றான், என்ன கொஞ்ச நாள் எடுத்துக்கிச்சு, சீக்கிரமே ரின் கக்காஷி உங்களை பாப்பான்னு திங்க் பண்ணுவான். ஒயிட் ஜெட்ஸ் வரவும் ஷாக்ல எந்திரிப்பான். உன் நண்பர்கள் ரின் அப்புறம் ஸ்டூபிட் கக்காஷி பிரச்சனையில மாட்டிருக்காங்க. ஒபிட்டோ என்னாச்சுன்னு கேட்கவும் அவங்க தனியா இருக்காங்க, மிஸ் ஷினோபி அவங்கள சுத்து போட்டதா சொல்லுவான். செம்ம ரேஜ் ஆகி ஒபிட்டோ பாறையவே உடைக்கிறதுக்கு போவான். ஃபுல்லா கிராக் விழுகும், ஆனா அவன் கையும் பிஞ்சு விழுந்துரும். அந்த உடம்ப வச்சுட்டு இப்போதைக்கு அதை உடைக்க முடியாதுன்ட்டு அந்த ஸ்வில் ஃபேஸ் ஒன் வரும். ஒபிட்டோ நான் ரின் கக்காஷி காப்பாத்த போகணும்பான். நீ ஏன் உடம்ப எடுத்துக்க கூடாதுன்ட்டு ஸ்வில் ஃபேஸ் ஒன் ஒபிட்டோவை ஃபுல்லா கவர் பண்ணும். ஒபிட்டோ நீங்க மாதராக்கு தானே சர்வ் பண்றீங்க, இதுல பிரச்சனை இல்லையான்னு கேட்பான். அவன் நல்ல பையன்பான். ஒயிட் ஜெட்ஸு ரின் கக்காஷி காப்பாத்த வேணாமான்னு கேட்கும். ஒபிட்டோ தேங்க்ஸ் பண்ணிட்டு பவர் அப்சர்வ் பண்ணி ஒரு பஞ்ச் வைப்பான். மொத்த பாறையும் உடையும். ஒயிட் ஜெட்ஸு நீ வேரோட இணைஞ்சு அந்த ஸ்டாச்சுவோட பவர் எடுத்திருக்க, நல்ல யோசனைங்கும். சுரளம் மூஞ்சி செமையா இருக்குல்லங்கும். முழிச்ச மாதரா அப்ப நீ போறேன்னு கேட்பான். ஒபிட்டோ ரூட்டோட கனெக்ட் ஆனதை புடுங்கி விட்டு நீங்க என்ன காப்பாத்தினதுக்கு நன்றி கடனோட இருப்பேன், ஆனா இப்ப நான் போயாகணும்பான். அவசரக்காரனா இருக்கேன்ட்டு மாதரா சீக்கிரமே தேங்க்ஸ் பண்றேன்பான். பார்க்க போனா நான் திரும்ப வரப்போறதே இல்லைன்ட்டு ஒபிட்டோ அதனால என் தேங்க்ஸை சொன்னேன், நான் போறேன்பான். மாதரா நீ திரும்ப வருவ, அப்புறம் அப்பதான் உன்னோட உண்மையான நன்றி கடன் எனக்கு கிடைக்கும்பான். ஒபிட்டோ ஒயிட் ஜெட்ஸ் கிட்ட ரின்னன் கக்காஷியோட லொகேஷன் அங்க நாங்க கூட்டிட்டு போன்போம். இங்க பாரு நீ வேர் பண்ணிக்கிறது என் க்ளோன் தான், அதனால லிமிட்டட் டிஸ்டன்ஸ்க்கு டெலிபதிலேயே பேசிக்கலாங்க. ஒயிட் ஜெட்ஸு நம்மள சில பேர் அண்டர் கிரவுண்ட்ஸ்ல சதறி கிடக்குறாங்க, இன்டெல் எக்ஸ்சேஞ்ச் நம்ம பண்ணிக்கலாங்க. சுருளையா இருக்கனால அது பேர் சுருளின்னு வச்சிடலாம். அந்த எபிலிட்டியை பயன்படுத்தி நான் உன்னை கைட் பண்றேங்க. சுருளி டே சுருளின்மா ஒபிட்டோ. சுருளி நம்ம முதல்ல வெளியே போயாகணுங்க. சரின்ட்டு போற வழியில வெப்பன்ஸ் அண்ட் ட்ரெஸ் இருக்கும். ட்ரெஸ்ஸை மட்டும் ஒபிட்டோ எடுத்துட்டு போயிருவான். வெளியே வந்த ஒபிட்டோ லொகேஷன் கேட்கவும் ரொம்ப மோசமா போகுதுன்ட்டு சுருளி ஏதோ இடன் மிஸ்ட் டெஸ்ட் சப்ஜெக்ட்னு பேசிக்கிறாங்க, ஆனா எனக்கு புரியலிங்கும். ஏன்னா டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸான்ட்டு ஒபிட்டோ வேகமா போவான். பார்க்க போனா ரின்னன் கக்காஷிய மொத்தமா சுத்து போட்டாங்க போலன்ட்டு சுருளி ஜோனின் அண்ட் பிளாக் ஆப்ஸ்லாம் இருக்கதா சொல்றாங்க. ஒபிட்டோ மினோட்டோ சென்சே என்ன பண்றாருன்னு கேட்பான். யாருங்க சுருளி லீஃபோட எல்லோ ஃபிளாஷ் தான்பான். பார்க்க போனா வேற மிஷன்ல இருப்பாரு போல எங்க சுருளி. இப்படிப்பட்ட சமயத்திலேயான்ட்டு கோவப்படுவான். பாறையில விழுந்ததுக்கு அப்புறமா கடைசி விஷா ஒபிட்டோ ரின்ன பாத்துக்க சொல்லி கக்காஷி கிட்ட கேட்டிருப்பான். சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கின்னு இருப்பான். எப்படியாவது ரின்ன மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணு, சீக்கிரம் நான் வந்துருவேன் ஓடுவான். சுருளி பேட்ல மாறப்போது போல, அதனால விஷயங்கள் கையை மீறி போறக்கு முன்னாலே சொல்லிடுறாங்க. என்னன்னு கேட்பான் ஒபிட்டோ. உன்னோட ஃபைட்டிங் எபிலிட்டி என்ன விட கம்மி, அதை தாண்டி என் உடம்பு தான் மொத்த உடம்பே ரேப் பண்ணிருக்கு, உன் சின்ன உடம்போட காயங்களை ப்ரொடெக்ட் பண்ணுதுங்க. அதனாலங்க போது என்னடா சொல்ல வரேன்னு கேட்பான் ஒபிட்டோ. இல்ல அங்க போய் சண்டை போடுறமா இருந்தா அதை நானே பாத்துக்கிறேங்க சுருளி. ஒபிட்டோ மாதரா சொன்னது ஞாபகத்துல இருக்குல்ல, 2 ஷரிங்கான் இருந்தாதான் உண்மையான பவர் அன்லீஷ் ஆகும். பேட்டில் ஃபீல்ட்ல என்னோட இன்னொரு பாதியான கக்காஷி அங்க இருக்கான். எங்க காம்போ அட்டாக் சுப்பீரியரா இருக்கும். கக்காஷி நானும் ரின்ன பாதுகாப்புன்ட்டு போவான். சுருளி ஞாபகப்படுத்தி பார்த்தா உனக்குள்ளயும் ஹஷிராமாவோட திஷ்யூஸ் ஓட்டப்பட்டிருக்கு. சென்ஜு அண்ட் உச்சிகா பவர்ஸ்னு ஒன்னு சேர்ந்து இருக்கனால அதோட பவர்ஸே வேற லெவல்ல இருக்கும். ஆனாங்க போது என்னன்னு கேட்பான் ஒபிட்டோ. முன்னாடி பார்த்துட்டு ஷாக் ஆவான். மழை பெய்யற மாதிரி தண்ணி வரும், கடல்ல இருந்து ஏதோ எழும்புற மாதிரி இருக்கும். மழைன்னு நினைச்சா ஆனா அது இல்லைன்ட்டு பாப்போம் ஒபிட்டோ. மற்றவங்க சில விஷயங்கள் சொன்னாங்கன்ட்டு சுருளி பார்க்க போனா அதான் அந்த இடங்கும். வா போலான்ட்டு வேகமா போவான். சுருளி இமேஜஸ் ஷோ பண்ணவும் இந்த வினோதமான இமேஜஸ்ல எனக்கு காட்டாதேன்பான் ஒபிட்டோ. இன்னும் கொஞ்சம் தான் வேகமா ஓடுவான். அவன் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற முதல் காட்சியே கக்காஷி லைட்டிங் பிளேட வச்சு ரின்னோட நெஞ்ச தொலைச்சிருப்பான். ரின் கக்காஷின்பா. கக்காஷி கண்ணுல தண்ணி வரும். ஷோல்டரை புடிச்சு கையெடுப்பான். ரின் அப்படியே விழுந்துருவா. மிஸ் ஷினோபிஸ் அவன் பண்ணிட்டான், ரொம்ப பிரச்சனையோட பிடிக்கலான்னு பார்த்தமேன்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க. கக்காஷி ஒபிட்டோ 2 பேருமே எமோஷனலி ரொம்ப ட்ரிகர் ஆயிருப்பாங்க. மாங்கேக்கியோ அவைக்கன் ஆயிருக்கும். மாங்கேக்கியோ பயன்படுத்தினா எந்த அளவுக்கு சக்கரை போகணும் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும்ல. கக்காஷி மயங்கிடுவாரு. ஒபிட்டோ செம்ம ரேஜ் ஆயிருப்பான். கத்தர சவுண்ட கேட்டு எல்லா மிஸ் ஷினோபியும் திரும்பி பார்ப்பாங்க. ஒபிட்டோ கேட்டிருப்பாங்க நான் எங்க இருக்கேன், இது எந்த இடம்னு. வாய்ஸ் ஓவரா கேட்கும். ஒபிட்டோ ஆகிற ரேஜ்ல சில சப்ஸ்டன்ஸ் துணி கிழிச்சிட்டுலாம் வெளியே வரும். மிஸ்டர்ஸ் அந்த ஷினோபிஸ் யார் அவன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்டான்ட்டு பார்ப்பாங்க. பைத்தியக்காரன் தனியா வந்திருக்கான்ட்டு ஷுரிகன்ஸ் வச்சு அடிப்பாங்க. ஆனா ஊடுருவி போயிருக்கும். என்னால இதை ஏத்துக்க முடியாது. இல்ல என்னாலன்பா. என்ன அவன் டாச் பண்றானான்ட்டு மிஸ்டர் சேர்ந்தவங்க ஷாக் ஆவாங்க. இதுல எதையும் நான் ஏத்துக்க மாட்டேன்னு கத்துவான். செம ரேஜோட அட்டாக் பண்ண போவான் ஒபிட்டோ. ஒரு மிஸ் ஷினோபி பிளட் மிஸ்ட் வில்லேஜ சாதாரணமா எடுத்துக்காதுன்ட்டு வெப்பன் எடுப்பான். பஞ்ச் வைக்கவும் ட்ரீ க்ரோ ஆகும். அது அவன் உடம்பையே தொலைக்கும். பயங்கரமா பிளட் சத்தரும். வலது கையை அப்படியே வெட்டிட்டு அதுல கிடைச்ச ஷார்ப் ஆப்ஜெக்ட் வச்சு முன்னால விழுந்து கிடக்கவன குத்த போவான். பின்னால இருந்து 3 மிஸ் ஷினோபி ஸ்வாட வச்சு இறக்க வருவாங்க. ஸ்லிப் த்ரூ ஆயிருவான். அவங்க சொந்த காமரேடவே கொள்ள வச்சிருப்பான் ஒபிட்டோ. அவனை அடிக்க முடியலங்கும் போது உச்சிகாவோட லெஜெண்டரி கிக் பண்ணி 3 பேத்தையும் டிஃபீட் பண்ணுவான். ஒரு மிஸ் ஷினோபி யார் அவன்பா. இன்னொருத்தன் அவங்ககிட்ட வினோதமான ஜுட்சு இருக்குன்பா. அட்லீஸ்ட் அந்த பொண்ணோட சடலத்தனாவது எடுத்துட்டு போகணும். எதிரிக்கு கைக்கு அவ உடம்பு போக விட்டுறக்கூடாதுன்பாங்க. எடுக்க போறப்ப அவங்க டிஸ்டன்ஸ் கம்மியா தான் இருக்கும். ஒபிட்டோ தான் ரொம்ப தூரத்துல இருப்பான். முன்னால எனிமீஸும் இருப்பாங்க. எல்லாத்தையும் கடந்து போவான். டவுட்டே இல்ல இவன் நம்மள ஊடுருவி போறான்னு கத்துவான் ஒரு ஷினோபி. ரெண்டுக்கு பக்கத்தால நெருங்கினவன ஷார்ப் ஆப்ஜெக்ட் வச்சு அடிச்சுட்டு சீல் ஃபார்ம் பண்ணவும் மரம் முளைக்கும். உடம்ப தொலைச்சிட்டு போகும். சுருளி மைண்ட்ல சடனா இவனால வுட் ஸ்டைல் கட்டிங் ஸ்பிரிங்ஸ் ஜுட்சு பண்ண முடியுது. ஒபிட்டோ இப்பதான் எனக்கு புரியுது மாதரா இதுக்காக உன்னை தேர்ந்தெடுத்தாருங்க. இன்னொரு ஷினோபிய பஞ்ச் வைப்பான். தரையே பொழந்திருக்கும். கிக் பண்ணிட்டு மாஸ்க புடிச்சு இழுப்பான். மாஸ்க் உடையும் மூஞ்சி பார்த்தா ரண கொடூரமா இருக்கும். வெறித்தனமா வைக்கிற அட்டாக்ஸ்ல அவன் உடம்போட ஃபார்மே மாறும். சுத்தி இருக்க ஷினோபிஸ்ல ஸ்டன் ஆயிருவாங்க.
யாரோ வந்துட்டு பார்ப்பாங்க. ஒபிட்டோ திரும்பி பார்க்கவும் அள்ளு விடும். ஒரு ஸ்டெப் வைக்க மிஸ் ஷினோபிஸ் ஒரு ஸ்டெப் பின்னால போவாங்க. கண்ணா பின்னான்னு கொண்டிருப்பான். இரவுல நிலவே ரத்த கரைகளால சகப்பா இருக்கும். ரத்த மழையே பெய்யும். கிட்ட இருக்க ஒபிட்டோ எனக்கு புரிஞ்சுது, நான் நரகத்துல இருக்கேன்பான். அதே மாதிரி 2-3 நியூஸ் சொல்லான்ட்டு இருந்தேன். ஃபேக் மாதராவை ஒபிட்டோவை ரிவீல் பண்ணிட்டுன்னு வெயிட் பண்ணேன். ஆக்சுவலாக 3 டேல்ஸ் பிடிக்க வரப்ப ஜாப்பனீஸ்ல டோபி வாய்ஸை தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கிலீஷ்ல மட்டும் இடையில மாதரா வாய்ஸ் வந்துட்டு போயிருக்கும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது மினட்டோ ரசங்கன் வச்சு அடிக்கிறப்ப ஒபிட்டோவோட லெஃப்ட் கை பார்த்தீங்கன்னா அஷிராமாவோட டிஷ்யூஸ் அந்த ஒயிட் திங் மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் ஆக்சுவலா ஒபிட்டோவோட வலது கை தான் அப்படி இருக்கும். அது ரெண்டாவது விஷயம். அப்புறம் மூணாவது, ஒபிட்டோ ரின் கிட்ட அவன் காதலம் கூட சொல்லியிருக்க மாட்டான். ரின் பண்ற விஷயங்களை பார்க்கும் போதும் அவளுக்கு ககாஷி மேலதான் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கதா ஃபீல் ஆகும். ஆனா இந்த இடத்துல ஒபிட்டோ வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி எல்லாத்தையும் கொன்னது அவனோட காதலையே வெளிப்படுத்தாத, தன்னை காதலிக்கிறாளா இல்லையானே தெரியாத பொண்ணுக்காக இத்தனையும் பண்ணியிருக்கான். வெறும் ஒன் சைட் லவ்க்காக. இதை யோசிக்கும் போது எனக்கு அவ்வளோ வலிக்குது. இந்த கேரக்டர் மேல உங்கள யாருக்கு வெறுப்பு வருது? சத்தியமா எனக்கு வராது. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல, அது என்னன்னா நருட்டோ அவனோட அழகான குடும்பத்தோட வாழ்ந்திருக்கணும். ஆனா அதை எல்லாத்தையுமே மெஸ் அப் பண்ணது ஒபிட்டோங்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான். அதையும் அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட முடியாது. அண்ட் உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் see you in next video guys. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேர்ல்ட் ஆஃப் ட்ரீம்ஸ்ங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறோம்மா ஒபிட்டோ.